ஓம் சாந்தி. B.K. சூரஜ்பாய் அவர்களின் தாரணை வகுப்பு மே 4, 2024. நாம் அனைவரும் நல்ல தபஸ்விகளாக ஆக வேண்டும். பிரம்மாவின் பல குழந்தைகளும் தபஸ்விகளாக ஆகியிருக்கிறார்கள். தவம் செய்வதன் சரளத்தன்மை என்னவென்றால், நமது புத்தி ஒருமுகப்பட்டு விட வேண்டும். நமது யோகத்தின் சார்ட் மிக நன்றாக இருக்க வேண்டும். பகவானுடைய மகா வாக்கியம், ஒருவரது யோகத்தின் சார்ட் குறைந்ததிலும் குறைந்தது ஒரு நாளைக்கு 8 மணி நேரங்கள் என்று இருந்தால்தான் அவர் ஒரு நல்ல யோகி. இந்த யோகத்தின் சார்ட்டினை வெறும் அமர்ந்து செய்யக்கூடிய யோகம் என்று மட்டுமல்ல, கர்மயோகத்தோடு சேர்த்து உருவாக்க வேண்டும். யோகி ஆவது என்பது சாதாரண விஷயம் அல்ல. வீணானவற்றை தியாகம் செய்ய வேண்டும். உலகாயத ரசனைகளை தியாகம் செய்ய வேண்டும். புத்தி அங்கும் இங்கும் அலைபாய்வதை தியாகம் செய்ய வேண்டும். தியாகம், தவம், சேவை நிறைந்த வாழ்க்கை இது. தியாகம் என்றால் பிறர் செய்யக்கூடிய தியாகம் போன்று இதுவல்ல. அதாவது நல்ல பண்டங்கள் சாப்பிடுவதை விட்டுவிட வேண்டும், வீடு வாசலை குடும்பத்தை விட்டுவிட வேண்டும், வேலைக்கு செல்வதை வருமானம் சேர்ப்பதை விட்டுவிட வேண்டும். இவையெல்லாம் கிடையாது. வீணானவற்றை விட்டுவிட வேண்டும். உலகாயத ரசனைகளின் கவர்ச்சியை விட்டுவிட வேண்டும். அப்போதுதான் நமது புத்தி ஸ்திரமடையும். அப்போதுதான் நல்ல யோகியாக நாம் ஆக முடியும். ஆனால் இதில் ஒரு முக்கியமான விஷயம் இருக்கிறது. அது என்னவென்றால், உறுதிமொழியின் மூலம் பரிபக்குவ நிலையை அடைவது. பரிபக்குவ நிலை அதாவது மிகுந்த உறுதியான மனநிலை. இதனையே ஆங்கிலத்தில் மெச்சூரிட்டி என்கிறார்கள். நாம் உறுதிமொழி எடுத்து முயற்சி செய்வோம். அப்படிப்பட்ட ஒரு காலகட்டம் இருந்தது. அப்போது பல முயற்சியாளர்களும் உறுதிமொழி எடுத்துக்கொண்டு ஆன்மீக முன்னேற்றத்தில் ஈடுபட்டார்கள். பகவான் கூட நம்மிடம் தூய்மையாகுவதற்கான உறுதிமொழியை வாங்கியிருக்கிறார். சுத்தமான உணவை உட்கொள்வதற்கான உறுதிமொழியை வாங்கியிருக்கிறார். எந்த கர்மங்களை செய்யக்கூடாது என்றெல்லாம் புரிதலை ஏற்படுத்தி வாக்குறுதி வாங்கியிருக்கிறார். உறுதிமொழியில் சக்தி இருக்கிறது. மகாபாரதத்தில் உறுதிமொழி ஏற்பதற்கான பல காட்சிகள் இருக்கின்றன. யார் நன்றாக அதனை படித்திருப்பார்களோ அவர்கள் அறிவார்கள். அர்ஜுனன், பீமன் என்று பலரும் உறுதிமொழி எடுத்திருக்கிறார்கள். முக்கியமாக பாண்டவர்கள்தான் மகாபாரதத்தில் அதிகமாக உறுதிமொழி எடுத்திருக்கிறார்கள். பகவானே வேறு வழியின்றி அவர்களது உறுதிமொழியை காப்பாற்ற வேண்டியதாயிற்று. அவருக்கு அவர்கள் மீது அத்தனை அன்பு இருந்தது. இவர்கள் தவறான உறுதிமொழி எடுத்திருக்கிறார்கள் என்று அவருக்கு தெரியும். இதன் காரணமாக கௌரவ சேனையில் இருக்கக்கூடிய சேனாதிபதி, மகாரதிகள் வேறு விதமான சக்கர வியூகத்தை பயன்படுத்துவார்கள் என்றும் அவர் அறிவார். ஆனாலும் தான் கொடுத்த வாக்குறுதியின் காரணமாக பகவானே அவர்களுக்கு உறுதுணை புரிய வேண்டியிருந்தது. நாமும் திடமான உறுதிமொழி எடுக்க வேண்டும். திடமான உறுதி கொண்டவர் அங்கும் இங்கும் பார்ப்பதில்லை. உறுதிமொழி எடுப்போம். இன்று முழு நாளும் நான் இந்தந்த விஷயங்களை செய்ய போகிறேன், இப்படி பயிற்சி செய்ய போகிறேன், இந்த விஷயங்களை பார்க்க மாட்டேன், நேரத்தை வீணடிக்க மாட்டேன். இன்று நான் அவசியம் 4 மணி நேரங்கள் யோக பயிற்சி செய்ய வேண்டும். இன்று நான் அசரீரி தன்மையின் பயிற்சியினை 21 முறைகள் செய்ய வேண்டும். இன்று நான் உணவருந்தும் போது முழுவதுமாக மௌனத்தில் பாபா நினைவில் உணவருந்த வேண்டும். இவ்வாறு உறுதிமொழிகள் எடுத்துக்கொள்வோமானால் அதனால் பல அழகான அனுபவங்கள் ஏற்படும். நாங்கள் முன்பெல்லாம் வாரத்தில் 2 முறைகள் மௌனத்தை கடைபிடித்திருக்கிறோம். இப்போது கூட நாம் செய்து பார்க்கலாம். வாரத்தில் 1 முறை செய்யலாம், அல்லது அதிகாலை வேளையிலும் மாலை வேளையிலும் செய்யலாம். நாம் உறுதிமொழி ஏற்கும் போது சில விஷயங்கள் தாமாகவே பின்தங்கி விடுகின்றன. இன்று நான் இத்தனை மணி நேரங்கள் யோகம் செய்ய வேண்டும் என்று உறுதி எடுத்துக் கொள்ளுங்கள். எதுவரையிலும் அத்தனை மணி நேரங்கள் யோகம் செய்து முடிக்கவில்லையோ, இரவு உணவருந்த மாட்டேன், உறங்க மாட்டேன். யோகம் செய்து முடித்து பின்புதான் உறங்குவேன். இப்படிப்பட்ட திடமான உறுதிமொழி நமக்கு சக்தியை வழங்குகிறது. வெற்றியின் அனுபவம் மிக அழகானதாக இருக்கும். எனவே வாருங்கள், நமது வாழ்க்கையினை திடமான உறுதிமொழிகளால் நிறைத்துக் கொள்வோம். பகவானுடைய ஞானத்தை அடைந்த பின்பும்
ஓர் உயர்ந்த லட்சியத்தை நோக்கி செல்லும்போது நாம் உறுதிமொழி ஏற்கவில்லை என்றால் முயற்சியில் அவசியம் தளர்ச்சியே ஏற்படுகிறது. மேலும் அது சோம்பல், கவனக்குறைவு ஆகியவற்றை நோக்கி நம்மை அழைத்து செல்கிறது. அதனால் பலவீனங்கள் மீண்டும் விழித்துக் கொள்கின்றன. அப்படிப்பட்டவர் தனது லட்சியத்தினை ஒருபோதும் அடைய முடிவதில்லை. எனவே யார் உயர்ந்த யோகியாக விரும்புகிறாரோ அவர் உறுதிமொழி ஏற்று உயர்ந்த முயற்சி செய்ய வேண்டும். ஓம் சாந்தி.